யோசிக்கணும். யோசிச்சோன்னா உனக்கு என்ன வந்துடும், அந்த கிளாரிட்டி புரியும்னு சொல்ல வரேன். சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல எக்ஸ் பிளஸ் 1/x சொல்லியிருக்காங்களா, அதாவது எக்ஸ் பிளஸ் 1/x சொல்றாங்க ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸ் 30 எக்ஸ் பவர், அதாவது எக்ஸ் பவர் 32 பிளஸ் 1/x பவர் 32ன்னு சொல்றேன். அப்போ நான் இது எப்படி பண்ணலாம், இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் 2xன்னு சொல்லிடலாம். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு, சாரி இந்த எக்ஸ் வராது, இங்கே எக்ஸ்னு வந்திருக்கு, இதுதான் 2x ஆயிடுச்சு. சரி, இங்கே வேண்டாம், இங்கே எக்ஸ்னு எழுதிக்கிறேன், இங்கே 2ன்னு மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல போகும்போது 2x ஆயிருமா, இது இந்த சைடு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0வா. அப்போ இந்த 1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணுமா. அப்போது மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம், -2 வந்திருக்கணும். அப்போ -1 இன்ட்டு -1ன்னு சொல்லிடலாமா, கரெக்டா? அப்போ -1 அப்போ எக்ஸ் -1ன்னு வந்துடும், இன்னொரு வேல்யூ எக்ஸ் -1ன்னு வந்துருமா, ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன இருக்கு, 1ன்னு தான் இருக்கு. இப்போ நமக்கு என்ன எதோட வேல்யூ கேட்குறாங்க, எக்ஸ் பவர் 32 பிளஸ் 1/x பவர் 32ன்னு சொல்லிடலாமா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன, 1ன்னு தான் இருக்கு. அப்போ நமக்கு என்ன 1 பவர் 32 பிளஸ் 1 பவர் 32ன்னு சொல்லியிருக்கோம். 1 பிளஸ் 1/1ன்னு சொன்னால் நம்மளோட ஆன்சர் 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு நம்ம என்ன ஆயிடலாம், ஆன்சர் 2 ஆயிரம். ஆன்சர் சிம்பிளாக 2ன்னு போட்டுரும். ஆனால் நம்ம இந்த தாட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் எங்கே படிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க, இது மாதிரி கான்செப்ட் வர்றதை எங்கே படித்தோம், இல்லை அல்ஜிப்ரால் படிக்கலையா, அல்ஜிப்ரான்னு ஒரு டாபிக் எடுத்தேன்ல, அல்ஜிப்ரால் வந்து நிறைய படிச்சிருப்போம்ல, ஞாபகம் இருக்கா? அதாவது எக்ஸ் மைனஸ் 1/x ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, ஃபைன் கொடுத்துட்டு இந்த வேல்யூலாம் எடுத்துட்டு போய் எக்ஸ் கியூபோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ற மாதிரி ஒரு 6-7 கொஸ்டின் படிச்சோம்ல. ஆனா எல்லாத்துக்கும் அந்த கான்செப்ட் தோணும், ஆனா நம்ம அப்படியும் யோசிக்கலாம். ஆனா இங்க 32ன்னு வரும்போது 32க்கு நீ போட முடியாதுல்ல, புரிஞ்சு என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ அப்போ இப்படிதான் திங்க் பண்ணுன்ற அந்த வியூ புரிஞ்சுட்டாலே போதும், உங்களால எழுதிட முடியும்னு சொல்ல வரேன். நமக்கு சில கொஸ்டின் இப்படி கேட்பாங்கப்பா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஒன்று படிக்கலாம். அதாவது நம்ம எப்படி சார், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய்னு சொல்லிடலாம், இன்னொன்று எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொல்லிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடுவாங்க, ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4ன்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி எழுதுவீங்க, நம்ம இதை வந்து ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, அதாவது ஏ ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இது எப்படி எழுதுவீங்க இந்த ஃபார்மேட்? அப்போ இந்த ஃபார்மேட் இப்படி மாத்திட்டேன், நமக்கு இந்த ஃபார்முலாவுக்கு ஆன்சர் தெரியலன்னா நீ ஒன்றும் யோசிக்கலாம், இந்த இதுக்கான ஒரு ஃபார்முலா தான் ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4ன்னு பார்த்தா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இது எப்படி ஃபார்மேட்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா, இது எப்படி எழுதலாம், ஏ இல்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, இன்னொன்னு இல்ல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதாவது நீ இதை ஏன்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ, இந்த ஃபார்மேட்ல இருக்குல்ல. அதாவது நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏ பிளஸ் பின்னு ஒரு வேல்யூ சொல்லுவோம், இன்னொன்று ஏ மைனஸ் பின்னு சொல்லுவோம்ல. அந்த கான்செப்ட்ல எழுதலாம்ல. இப்போ இதுல போய் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கோங்க, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன இதுல ஏ மைனஸ் பின்னு ஒன்று வந்துடும், இங்க பிளஸ் பின்னு வந்துடும். ஆனா இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியாது, இதுக்கு தெரியும்ல, ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாம், இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம், ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுற, இவ்வளவுதான், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணுவோம், அவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். இதே கான்செப்ட் இதை விட்டுட்டா நமக்கு என்ன கேட்போம்னா ஏ பவர் 8ன்னு கொடுப்பாங்க, பி பவர் 8ன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க, ஏ பவர் 8 பி பவர் 8. அப்போ இது எப்படி எழுதுவோம், நமக்கு இது ஸ்கொயர்ல எழுதணும்னா ஏ பவர் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இப்போ ஏ பவர் 4 ஸ்கொயர்னு எழுதிப்போம், மைனஸ் ஏ பவர் 4 இந்த பி பவர் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஏ பவர் 4 பிளஸ் பி பவர் 4. இதை சிம்பிளை பண்ண முடியாது, ஆனா இதை சிம்பிளை பண்ணி இதனை எழுதிக்க முடியும்ல. இந்த கான்செப்ட் இங்க எழுதிக்கலாம்ல, ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4ஓட இதானே. ஆனால் புக்கில் ஃபார்முலா எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கொடுத்துருப்பாங்க, இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த ஃபார்முலா ஒன்றும் பண்ண முடியாது, ஏ பவர் 4 பிளஸ் பி பவர் 4, இங்க என்ன வரும், ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி, இன்னொன்று என்ன வந்திருக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ்
பி ஸ்கொயர்னு வந்திருக்கும். இங்க இருக்குல்ல இந்த கான்செப்ட் அப்படியே வந்து புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு. ஆனா இந்த டேர்ம் சுருக்கலாம், அந்த டேர்ம் சுருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெருசா இதை மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம். மனப்பாடம் பண்ண தேவையில்லை, எப்படி கொண்டு வரான்னு புரியுதா. ஆனா இந்த ஃபார்மேட் தெரிஞ்சாலே இது மாதிரி கொண்டு வந்துடலாம். சார் இது மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க, லாஜிக்கலா அவங்க கேட்கறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா நம்ம என்ன யோசிக்க மாட்டோம். சிம்பிளா இப்போ நமக்கு சில ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கூட டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் கேட்ட அந்த சிஎஃப்ல கேட்டாங்களா கேட்கலையா? ஞாபகம் இருக்கா? ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, இப்படி கொடுத்துருந்தாங்க. இதோட வேல்யூ என்ன சொல்லுவோம்னா இதெல்லாம் ஏ, இதோட ஏ, இதுவும் ஏ. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பி. அப்போ இது பொறுத்த வரைக்கும் ஏ பிளஸ் பியா, இதோட லென்த் ஏ, இதோட பி. இங்க பார்க்கும்போது ஏ பிளஸ் பியா, இதோட ஏரியா என்ன சொல்லுவோம், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப இது எதுக்கு ஈக்குவல்னா இது ரெண்டும் ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை பி ஸ்கொயர்னு சொல்லிடலாம். இது என்ன சொல்லலாம், ஏ பின்னு சொல்லிடலாம், இது ஏ பின்னு சொல்லிடலாமா? அப்ப இதோட ஆன்சர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab கான்செப்ட் வந்துருமா? வந்துடாதா? ஏன்னா இந்த ஏரியாவெல்லாம் அதாவது முழு ஏரியா முழு லென்த்தும் அந்த லென்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ பிளஸ் பி, இது ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வந்துருது. உள்ள இருக்கிற ஏரியா சின்ன சின்னதாக ஸ்பிளிட் பண்ணிக்கினா இதோட வேல்யூ ஏ ஸ்கொயர், இதோட வேல்யூ பி ஸ்கொயர், இது ஏபி ஏபி. அப்போ இதெல்லாம் இந்த கொஸ்டின் சிஏ பேப்பர்ல 2021 இதோ சம்திங்ல கேட்டாங்க. ஆனா உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ 2-3 இடத்துல எடுத்திருக்கு இந்த கொஸ்டின். ஆனால் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், இதுக்கு எந்த ஃபார்முலான்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஸ்கூல் புக்கில் என்ன கேட்பேன், 10வது புக்கில் ஏற்றல 9th புக்கு, 9th அந்த ஃபார்முலா படிக்கிறோம். 9th புக்கில் இந்த டயக்ராம் கொடுத்தா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இதான் வரும்ன்றது புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்க முடியாதா? ஸோ அவங்க இப்படி தான் ஒரு விஷயமா கேட்குறாங்கன்றத சொல்ல வரேன். ஓகேவா? சரி, ஓகே, நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோ. வியூ புரியுதா உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்றது? இன்னும் எக்ஸ்ட்ரா இயருக்குன்னு 2 இயருக்குன்னு பாருங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேவா? ஆனால் நான் மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமா மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே எல்லாமே கொடுத்து எல்லா கொஸ்டினுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. புரியுது? நீ எல்லாமே இது மாதிரி எழுதுறீங்கல்ல, இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டாலே போதும்பா. ஆனால் இது எப்படின்னா எல்லா பிஓஐக்கும் எழுதி வைக்கணும். இப்போ நீங்க இது இவர் எழுதுறாரு இல்லை, எழுதுறது சூப்பர் தான், ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ எழுதும் போது என்னன்னா கொஸ்டின் இல்லாமல் எழுதுறாரா? கண்டிப்பாக இது பின்னால் ரிவிஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்க பண்ணுவீங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்ல இல்ல, ஒரு அதாவது எழுதாம விட்டுட்டுமா நம்ம டபுள் ஒர்க் ஆகும், இது மாதிரி நிறைய ஆகும்ல. இது நான் தப்புன்னு சொல்லலை இதெல்லாம். ஆனா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு ஈஸியா இருக்கும்ல, அதுக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை அந்த கொஸ்டின் இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. இது மாதிரி நான் ஒரு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்து இந்த பிடிஎஃப் கூட உங்களுக்கு அனுப்பிடுறேன். புரியுதா? மொத்தம் 6-7 பேஜ் வரும். நீ டபுள் சைடு போட்டு ஒரு சைடு எம்டியா இருக்கும்ல, கரெக்டாக உனக்கு ஃபில் பண்ண. நானும் அதில் எழுதும் போது எனக்கு கரெக்டாக அந்த ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் கரெக்டாக எழுதி வச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு மெட்டீரியல் அது எழுதும்போது ரெட் கலர் எழுதிக்கோ, ஒரே கலரில் எழுதாதீங்க. கம்பைன் பண்ணி எழுது, நீட்டாக நோட்ஸ் மாதிரியே நீட்டாக வந்துடும்னு சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இங்கே தேவையானது என்னன்னா, நீங்கள் சிவில்ஸாக இருக்கலாம், எந்த எக்ஸாம் படித்தாலும் நல்லா படிக்கிறோம் படிக்கல ரெண்டாவது விஷயம். யாரெல்லாம் ப்ராப்பராக நோட்ஸ் வச்சிருக்கலாம் அவங்களாம் அடுத்த கேட்டகரி போயிடுவாங்க. நோட்ஸ் இல்லாமல் நம்ம புக்கு மட்டும் படிக்கிற மாதிரி என்ன எப்படி இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். புரியுதா?